எல்லாருக்கும் வணக்கம். மக்களவைத் தேர்தலில் போட்டியிட்ட 5 தொகுதிகளிலும் தேமுதிக தோல்வியடைந்துள்ளது. பிரேமலதா தலைமையிலான தேமுதிக மீண்டு வருமா என கேள்விகள் எழுந்துள்ளது. தமிழகத்தில் மக்களவைத் தேர்தல் ஏப்ரல் 19, 2024 அன்று நடைபெற்றது. இந்த முறை திமுக, அதிமுக, பாஜக ஆகிய கட்சிகள் தங்கள் தலைமையில் கூட்டணி அமைத்தும், நாம் தமிழர் கட்சி தனித்தும் போட்டியிட்டன. 4 முனை போட்டியில் திமுக கூட்டணியானது மொத்தம் உள்ள 39 தொகுதிகளில் அமோக வெற்றி பெற்றது. இத்தேர்தலில் அதிமுக கூட்டணியில் இடம் பெற்றிருந்த தேமுதிக விருதுநகர், கடலூர், தஞ்சாவூர், திருவள்ளூர், வடசென்னை ஆகிய 5 தொகுதிகளில் போட்டியிட்டு அனைத்திலும் தோல்வியை தழுவியது. இன்னைக்கு நிகழ்ச்சியில் பிரேமலதா தலைமையிலான தேமுதிக மீண்டெழுமா இந்த தலைப்பை பற்றின சில முக்கியமான தகவல்களை தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம். வாங்க இன்னைக்கு நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். திருவள்ளூர், வடசென்னை ஆகிய தொகுதிகளில் தேமுதிக வேட்பாளர்கள் டெபாசிட் இழந்தனர். இதில் வடசென்னை தொகுதியில் தேமுதிக வேட்பாளர் பார்த்தசாரதி 72,16 வாக்குகள் பெற்று 3ஆம் இடத்தை பிடித்தார். விருதுநகரில் மட்டும் தேமுதிக சார்பில் போட்டியிட்ட விஜயகாந்த் மகன் திரு விஜய பிரபாகரன் அவர்கள் காங்கிரஸ் வேட்பாளர் மாணிக்கம் தாக்கூருக்கு இறுதி வரை கடுமையான போட்டியாக விளங்கினார். குறைந்த அளவில் 4,379 வாக்குகள் வித்தியாசத்தில் தான் அவர் தோல்வியை தழுவினார். ஒட்டுமொத்தமாக விஜய பிரபாகரன் 3,80,877 வாக்குகள் பெற்று அனைவரின் கவனத்தை ஈர்த்தார். அதே நேரம் தொடர்ந்து சரிவில் பயணித்த தேமுதிக வாக்கு விகிதம் சற்று உயர்ந்துள்ளது. தற்போதைய தேர்தலில் தேமுதிக தான் போட்டியிட்ட 5 தொகுதிகளிலும் சேர்த்து 11,28,616 வாக்குகளை பெற்றுள்ளது. இது 2.59% ஆகும். முதலாக 2005ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் 234 இடங்களில் போட்டியிட்ட தேமுதிக 27.64 லட்சம் வாக்குகளை பெற்றது. கட்சி ஆரம்பித்தவுடன் நடைபெற்ற தேர்தலில் தேமுதிகவிற்கு சுமார் 8.4% வாக்குகள் கிடைத்தது. மேலும் விருத்தாச்சலத்தில் போட்டியிட்ட அக்கட்சியின் தலைவரான மறைந்த விஜயகாந்த் அவர்கள் வெற்றி பெற்றிருந்தார். அதற்கடுத்த 2009 மக்களவை தேர்தலிலும் தனித்து போட்டியிட்ட தேமுதிக 31.26 லட்சம் வாக்குகளை பெற்றது. இது பதிவான மொத்த வாக்குகளில் 10.3% ஆகும். 2011ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் இணைந்து தேமுதிக போட்டியிட்டது. தேமுதிகவிற்கு 7.9% வாக்குகளுடன் 29 இடங்களை கைப்பற்றி எதிர்க்கட்சியாகவும் அங்கீகாரம் பெற்றது. ஆனால் அங்கிருந்துதான் தேமுதிகவின் வீழ்ச்சி ஆரம்பித்தது. அதிமுக, திமுக ஆகிய கட்சிகளுக்கு மாற்றாக கருதப்பட்ட தேமுதிக அதிமுக கூட்டணியில் சென்றதை நடுநிலை வாக்காளர்கள் விரும்பவில்லை. கட்சிக்குள் குடும்பத்தின் ஆதிக்கம் வந்ததைத் தொடர்ந்து பண்ருட்டி ராமச்சந்திரன் உட்பட முக்கிய நிர்வாகிகள் தேமுதிகவிலிருந்து வெளியேறினர். அதன் பின் விஜயகாந்த் உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட கட்சியின் வளர்ச்சி தடைப்பட்டது. 2014ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலின் போது பாஜக கூட்டணியில் 14 இடங்களில் போட்டியிட்ட தேமுதிக அனைத்திலும் தோல்வியடைந்தது. வாக்கு விகிதம் 5.1% குறைந்தது. அதற்கு பிறகும் சரிவு தொடர்ந்தது. 2016ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் மக்கள் நலக் கூட்டணி என்ற பெயரில் மதிமுக, இடதுசாரி கட்சிகள், விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடன் இணைந்து 104 இடங்களில் போட்டியிட்ட தேமுதிக ஒரு இடத்தில் கூட வெற்றி பெறவில்லை. அக்கட்சி பெற்ற வாக்குகளின் சதவீதம் 2.41% குறைந்தது. உளுந்தூர்பேட்டை தொகுதியில் போட்டியிட்ட விஜயகாந்த் சுமார் 34,000 வாக்குகளுடன் 3வது இடத்தையே பிடித்தார்.
இதற்கு பிந்தைய 2019 மக்களவைத் தேர்தலில் 2.16%, 2021 சட்டமன்ற தேர்தலில் 0.43%, தேமுதிகவின் வாக்கு வங்கி வெகுவாக குறைந்தது. இந்த சூழலில் தேமுதிக தலைவரான விஜயகாந்த் அவர்கள் உடல்நலக் குறைவால் டிசம்பர் 28, 2023 அன்று மரணமடைந்தார். அதற்கு சில வாரங்கள் முன்னரே அவரின் மனைவி பிரேமலதா கட்சியின் பொதுச் செயலாளராக தேர்வு செய்யப்பட்டார். தேமுதிக தொடங்கப்பட்டதில் இருந்து அக்கட்சியின் அடிப்படை உறுப்பினராக இருந்து வந்த திருமிகு பிரேமலதா அவர்கள் 2018ஆம் ஆண்டில் அக்கட்சியின் பொருளாளராக நியமிக்கப்பட்டார். இடைப்பட்ட காலத்தில் விஜயகாந்த் உடல்நலம் வெகுவாக குன்றியதால் கட்சியின் முக்கிய முடிவுகளை பிரேமலதாவே எடுத்து வந்தார். விஜயகாந்த் மறைவுக்கு பின்பு கட்சியின் முழுமையான கட்டுப்பாடு பிரேமலதாவிடம் வந்து சேர்ந்தது. தொடர் தோல்விகள், பொருளாதார நெருக்கடி உள்ளிட்ட பல்வேறு சிக்கல்களுக்கு மத்தியில் கட்சியை வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்ல வேண்டிய நிர்பந்தம் பிரேமலதாவுக்கு இருந்தது. அதற்கேற்ப 2024 மக்களவைத் தேர்தலை அதிமுக கூட்டணியில் சேர்ந்து எதிர்கொள்ள தேமுதிக முடிவு செய்தது. அது தேமுதிகவிற்கு சாதகமாக அமைந்துள்ளது. அதிமுக கூட்டணியில் 5 தொகுதிகளில் போட்டியிட்டு 2.59% வாக்குகளை பெற்று மீண்டும் அரசியல் களத்தில் தன் இருப்பை தேமுதிக தக்கவைத்துக் கொண்டுள்ளது. மிக முக்கியமான காலகட்டத்தில் தேமுதிக தலைமை பொறுப்பேற்றிருக்கும் பிரேமலதா அவர்கள் தேமுதிகவை சரிவிலிருந்து மீட்டெடுத்து வெற்றி பாதையை நோக்கி பயணிக்க வைப்பாரா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம பார்த்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். இந்த காணொலியை உங்கள் உற்றார், உறவினர்கள், நண்பர்கள் எல்லாருக்கும் பகிர்ந்துக்கோங்க. என்னோட சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.